வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகா ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? என்னதான் சீரியலாக இருந்தாலும் லாஜிக் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் தேர் நிலைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நானும் ஆடிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே முத்துவும் மீனாவும் 48 லட்சம் ரூபாய் கடனை 3 மாசத்துல முடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் நம்பிக்கைன்ற ஒரே வார்த்தையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. முத்துவும் மீனாவும் இம்மீடியட்டா கிளம்பி இறங்கிடுறாங்க. இங்க பாருங்க, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில இருக்கிறத கொடுத்து கடன் அடைக்கலாம். பெரிய பாரத்தை தூக்கி தலையில வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டா அப்புறம் சுமக்கிறது ஈஸி ஆயிடும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற முத்து, நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. என்கிட்ட இருக்கிற இந்த செயினை நாளைக்கே வித்துடலாம். இதை வித்தா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதை முதல்ல பினான்சியர் கிட்ட கொடுத்துடலாம். 48 லட்சத்துல 5 லட்சம் ரூபாய் குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க மீனா. உடனே முத்து வேதனையோட, மீனா என்ன சொல்ற நீ? நான் உனக்கு இந்த செயினை வாங்கி கொடுத்து 1 வாரம் கூட ஆகலங்கிறாரு. அதுக்குள்ள எப்படி விற்கலான்னு சொல்ற? அதுவும் இல்லாம அதுல தாலிச்சரட வேற கோத்து போட்டிருக்க அப்படின்னு முத்து சொல்ல, உடனே தியாகி மீனா சிரிச்சுக்கிட்டே, அதனால என்னங்க இப்போ? நம்மள மாதிரி ஏழைங்க நகை வாங்குறது எதுக்கு? இந்த மாதிரி பணம் தேவைப்படுறப்ப வச்சு வாங்குறதுக்கு தானே அப்படின்னு மீனா சொல்ல, முத்து ரொம்பவே பரிதாபமா பாக்குறாரு. ரொம்ப நாளாக நான் மஞ்சள் கயிறு தான் போட்டிருந்தேன். இப்போ இந்த நகையை நாம் வித்துடலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாம் புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு மீனா சாதாரணமாக தான் சொல்கிறாங்க. இல்லை மீனா, இருந்தாலும்னு முத்து சொல்லிட்டு இருக்க, இங்கே பாருங்க, நகையை விட நம்ம வீட்டோட நிம்மதி தாங்க எனக்கு முக்கியம். அதை விட பெருசு மாமா நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை. அதை நாம் காப்பாற்றணும்னா இதெல்லாம் கொடுத்துதாங்க ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து கவலையாகவே உட்கார்ந்துருக்காரு. என்னங்க இப்படி? நகை தானே, அப்புறம் வாங்கிக்கலாம். எங்க போயிட போகுதுங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, அதுல நீ தாலியை கோத்து சேர்த்துருக்குற அப்படிங்கிறாரு முத்து. அதனால என்னங்க, நான் மஞ்சள் கயிறுல போட்டு கட்டிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மீனா உடனே டைரி எடுக்கிறாங்க. அதுல தாலி செயின் 5 லட்சம்னு அவங்க எழுதிட்டு இருக்க முத்து ரொம்பவே கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. மீதி 43 லட்சம் அப்படின்னு எழுதுற மீனா, இதை மீதி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நீங்க ஒரு வழியை சொல்லுங்கன்றாங்க. முத்து கவலையோட இருந்தாலும் யோசிக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு, பாட்டி நமக்கு கொடுத்த தங்க டாலர் இருக்குல்ல, அதை வித்துடலாமான்னு கேக்குறாரு. ஆஹா இல்லைங்க, அது நம்ம குடும்பத்துக்காக பாரம்பரியமா இருக்கிற நகைன்னு சொல்லி தான் பாட்டி கொடுத்தாங்க, அதெல்லாம் விற்க வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப தாலி செயினை மட்டும் விற்கலான்னு சொல்றேன்னு அவர் கேக்குறாரு. இது நம்ம வாங்கினதுங்க, திரும்ப கூட வாங்கிக்கலாம். ஆனா அது பாட்டி நமக்காக கொடுத்தது. கொடுக்கும் போது இது பாரம்பரியமா இருக்கிற நகைன்னு சொல்லி தானே கொடுத்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்தும் உச்சி கொட்டிட்டு கரெக்டு தான்றாரு. டக்குன்னு யோசனையா, சரி நம்ம அதை விற்க வேண்டாம், அடகு வைக்கலாமா, திரும்ப எப்ப வேணும்னாலும் நம்ம திருப்பிக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்பவும் ரொம்ப யோசிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரிங்க, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு மீனா சொல்ல, அதை அடகு வச்சாலே ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்துடும் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மீனா சந்தோஷமாகி, ஏங்க அப்ப நம்ம கிட்ட 9 லட்சம் ரூபாய் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல, முத்துவும் ஆமா மீனாங்கிறாரு. உடனே எழுதுறாங்க. அப்போ விஜயா போட்டிருக்கதெல்லாம் என்ன கவரிங்கா? எழுதி முடிச்சுட்டு மீனா, இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள 48 லட்சத்துல 9 லட்சம் கழிஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்ல, முத்துவும் கொஞ்சம் நம்பிக்கையா தலையாட்டுறாரு. இன்னும் 39 லட்சம் தான் இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மீனா கேட்க, நம்ம கிட்ட இருக்க உழைப்ப நம்புவோம் மீனா. இனிமே நான் காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நிக்காம சவாரி ஓட்ட போறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவரை ரொம்ப பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. வாரத்துக்கு 2 லாங் ட்ரிப் போலாம். செல்வத்துக்கிட்ட கொடுத்த வேன் இருக்குல்ல, லாங் ட்ரிப் போறப்பெல்லாம் அதை நாம எடுத்துக்கலாம். திருப்பதி, பழனி, குருவாயூர்னு அடிக்கடி நமக்கு ட்ரிப்பு வரும், அதெல்லாம் நல்ல பேக்கேஜ் போட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து சொல்ல, இதுவும் நல்ல ஐடியா தாங்கன்றாங்க மீனா. ஆமா, நம்ம வேன் 12 சீட்டருங்கிறதுனால பல்கா புக் பண்ணலாம். ஒரு ட்ரிப்புக்கு எப்படியும் லாபம் மட்டும் நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். மாசத்துக்கு 5-6 ட்ரிப் போனா கூட அதுல ஒரு 50,000 60,000 தேத்திடலாம். வேன் ட்ரிப் இல்லாத அன்னைக்கு பூ மார்க்கெட்ல இருந்து கடைங்களுக்கு பூ அப்படின்னு தேவையானதெல்லாம் லோடு ஏற்றி அடிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கன்றாங்க மீனா. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன். அப்புறம் தலைவி பதவியில இருக்கிறதுனால அதை வச்சு நேர்மையான வழியில சம்பாதிக்கலான்னு இருக்கேன்றாங்க மீனா. முத்து யோசனையா எப்படின்னு கேக்குறாரு. சங்கத்துல இருக்க 50 பொண்ணுங்களை ஒன்னா கூப்பிட்டு பெரிய பெரிய கல்யாணத்துக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்க போறேன். அதனால நமக்கு நிறைய லாபம் வரும்.
அதுல பாதிய நமக்காக வேலை செய்யறவங்களுக்கும் மீதிய நம்ம கடனுக்கும் வச்சுக்கலான்றாங்க மீனா. முத்துவும் யோசனையா, நல்ல ஐடியா தான் மீனா. பாத்தியா, பிரச்சனை வந்தாதான் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கே பல யோசனை வருது. இத்தனை நாள் நாம இதெல்லாம் யோசிச்சோமா அப்படிங்கிறாரு முத்து. உடனே மீனா, எங்க அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாருங்கன்றாங்க. உடனே முத்து ரொம்ப ஆர்வமா, என் மாமனார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேக்குறாரு. எந்த இடத்துலையும் வெறும் பூட்டு மட்டும் செய்ய மாட்டாங்க, அதுக்கான சாவியும் சேர்த்து தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது அதுக்கான வழியையும் தருவார்னு சொல்லுவாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆஹா சூப்பர், என் மாமனார் பெரிய ஞானியா இருப்பார் போல இருக்கே அப்படின்னு முத்து பாராட்ட மீனா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்குங்க. இது என் மனசுல ரொம்ப நாளா இருக்க ஒரு ஐடியா. எதிர்காலத்துல இதை செய்யணும்னு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, சொல்லு 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 அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு முத்து. மார்க்கெட்ல மீதமாகிற பூவெல்லாம் வச்சு இயற்கை ஊதுபத்தி செய்ய ஒரு சின்ன யூனிட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் ரொம்பவே குழப்பமா இருக்கு. உடனே மீனா, நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேங்க, அங்க விற்காத பூவெல்லாம் வாங்கிட்டு போய் ஊதுபத்தி தயார் பண்றாங்க. அதுக்கு அதிக முதலீடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆனா நல்ல லாபம் கிடைக்குதுங்க. நாம பூ விற்கும் போது ஊதுபத்தியும் சேர்த்து விற்கலான்றாங்க மீனா. முத்து அப்படியே பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க. அது போக சில ஆளுங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல 2-3 டீல் கிடைச்சா கூட போதும், நாம இன்னும் பெருசா நல்லா விற்கலாம். நாம சம்பாதிக்கிறதுல ஒரு பாதிய சங்கத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே போக, முத்து திறந்த வாய் மூடாம ஆனா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்களையே. அவரை அப்படியே பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உடனே முகத்தை சுருக்கி, என்னங்க ஐடியா நல்லா இல்லையான்னு கேக்குறாங்க மீனா. உடனே சுயநினைவுக்கு வர்ற முத்து, மீனா சூப்பர் ஐடியா மீனா, கைய கொடு முதல்ல அப்படின்னு கைய குலுக்கிறவரு. உண்மையான தலைவர்னா நமக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்க்காம நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் என்ன லாபம் கிடைக்கும்னு பார்க்கணும். அத கரெக்டா நீ கணக்கு போட்ட பாரு அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப இது கரெக்டா இருக்குமாங்கன்றாங்க மீனா. கண்டிப்பா கரெக்டா இருக்கும் மீனா, சூப்பர். ஆனா என்ன ஒண்ணு, லிஸ்ட் ரொம்ப நீளமா போய்கிட்டே இருக்குதா. நம்ம உழைப்பு அதை விட பெருசா இருக்கணும். இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் தூக்கம் கிடையாது, ரெஸ்ட் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு 3 மாசம் தூக்கி போட்டுடுவோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, நாம உண்மையா உழைச்சா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும்ன்றாங்க மீனா. மீனா, இந்த 3 மாசத்துல இந்த 48 லட்சம் மட்டும் கிடையாது, அப்பா இழந்த சந்தோஷம், இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் நாம மீட்டு எடுக்கணும்னு கண்கள்ல உறுதியோடு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறத நாம பண்ணிடலாம் அப்படின்னு தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்குறாங்க மீனா. மீனா கையில் இருக்க டைரியை வாங்கி பார்க்குறவரு அப்படியே நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு, பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன் மீனா. ஆனால் நீ என்னை கரெக்டான ரூட்ல திசை திருப்பிட்ட. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் மீனா. நாளையிலிருந்து உழைப்பு 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 அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அவங்க 2 கையும் நீட்டுறாங்க. முத்து டன்னுங்கிற மாதிரி அவங்க கையில அடிக்க, அடுத்து முத்து கையை திருப்ப மீனா அவரோட கையில அடிக்கிறாங்க. அடுத்தது 2 பேருமே கையை ஏர்ல தூக்கி ஒரே இதா அடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. முத்து அவரோட காரை தொடச்சிட்டு இருக்க, மீனா வண்டியில பூவெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. வண்டியை தொடச்சிக்கிட்டே மீனா மாட்டிட்டு இருக்கத பாக்குற முத்து, மீனா பார்த்து, ஓவர்லோடாக இருப்போகுது, அப்புறம் வண்டியில் உனக்கு பேலன்ஸ் இருக்காது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னையிலேருந்து நாம் பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே ஒரு பேக் எடுக்க, ஆமாம் அதுக்கு தானே நான் காரை தொடச்சிட்டு இருக்கிறேன், இனிமே கார் ஒரு நிமிஷம் கூட நிற்காது அப்படின்னு முத்து சொல்ல, அப்போ சிக்னலில் ரெட்டு விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மீனா கிண்டல் பண்ணுறாங்க. முத்து தொடக்கிறத விட்டு திரும்பி அவங்கள பார்த்து முறைச்சிட்டு, கலாய்க்கிற பாத்தியா. மீனாவும் கலகலன்னு சிரிக்கிறத பார்த்துட்டு அவரும் சிரிச்சுட்டே மறுபடி தொடக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததான் மீனா ஒரு பெரிய பைய தூக்க முயற்சி பண்ண, அந்த சத்தம் கேட்டு முத்து திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ள மீனா அதை தூக்க முடியாம இப்படி அப்படின்னு தடுமாறி செவுத்துல விழ போறாங்க. உடனே கையில இருக்க துணியை வீசிட்டு, மீனா 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 பார்த்து அப்படின்னு ஓடி வந்து தாங்கி பிடிச்சிடுறாரு முத்து. பார்த்து பார்த்து மீனா அப்படின்னு அவரு சொல்ல, ஏங்க விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு அவரோட கையை நீக்கி விடுறாங்க மீனா. என் பொண்டாட்டி விழ போறா, நான் ஓடி வந்து அவளை பிடிச்சேன், இதுல என்ன இருக்கு, யார் பார்த்தா என்னங்கிறாரு முத்து. விழுந்தா நானே எழுந்திருக்க போறேங்கிறாங்க மீனா. இந்த தைரியம் இருக்கு பாத்தியா, அதுதான் இப்ப நமக்கு வேணும். விழுறதுக்கு எப்பவும் பயப்படக்கூடாது மீனா, அப்படி விழுந்தா எந்திரிக்க முடியும்னு சொன்ன பாத்தியா, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். இனிமே நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நடந்து எப்படி எப்படிலாம் போக போறோம் பாருங்கிறாரு முத்து. எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் சொல்றீங்க,
அப்படின்னு மீனா கேட்க, ஓ இது தத்துவமா அப்படின்னு யோசிக்கிற முத்து, அப்படியே வச்சுக்கலாம். மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் பேசுறது எல்லாமே தத்துவமாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல மீனா சிரிக்கிறாங்க. சரிங்க, இதை எடுத்து வைங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி நீ உட்காரு, நானே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு அந்த பைய எடுத்துக்கிட்டு முத்து வர்றாரு வண்டிக்கிட்ட. அவர் அதை வச்சு விட்டுட மீனா ஹெல்மெட் எடுக்கிறாங்க. சரி கவனமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற முத்து அவரும் துடைக்கிற துணியை எடுத்துக்கிட்டு காரை திறக்கிறாரு. மீனா ஹேண்ட்பார்ல எல்லாம் கவராக மாட்டி விட்டுருக்காங்க. முத்து வண்டியில் உட்காந்து இவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண, இவங்க டூ வீலரில் உட்காந்து முத்துவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரெண்டு பேர் டன்னு பெருவரில் உயர்த்தி காட்டிக்கிறாங்க. மீனாவோட வண்டி ஒரு டைரக்ஷன்ல போக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல முத்துவோட வண்டி போகுது. அடுத்தது வீட்டில் இருக்க ஜீவராசிங்களை காட்டுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் முத்து தான் ஹைவேல போயிட்டு இருக்காரு. முத்து சர்ன்னு வண்டியை ஓட்டிட்டு இருக்க பின்னாடி உட்கார்ந்துருக்க பேசஞ்சர், தம்பி ஏன்பா இவ்வளோ வேகமாக ஓட்டுற, கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுப்பான்றாரு. உடனே முத்துவும் சிரிப்போட, கவலைப்படாதீங்க சார், எங்கே வேகமாக ஓட்ட முடியுமோ அங்கே மட்டும்தான் ஓட்டுவேன், மிக வேகம் மிக நன்று, நம்பி வர்ற கஸ்டமரோட உயிர் முக்கியம் தானேங்க சார் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ரொம்ப நல்லதுப்பாங்கிறாரு அவரு. டிராஃபிக் இல்லை அதுதான் அப்படிங்கிற முத்துவோட கார் ஹைவேல பறக்குது. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக எடுத்துக்கிட்டு, சொல்லுங்க சார்ங்கிறாரு அவரு. சார் திண்டிவனத்தில் இருக்கீங்களா? ஓகேங்க சார். பக்கத்தில் தாங்க சார் இருக்கேன். ஏர்போர்ட் ட்ராப் ஒன்று, இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுறேங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார் அப்படின்னு முத்து ஃபோனை வைக்கிறாரு. ரோட்டில் ஒரு இடத்துல 2 லேடிஸ் கீழே ஃப்ளக்ஸை விரிச்சு போட்டு அது மேலே உட்காந்து பூவெல்லாம் பரப்பி வச்சுருக்காங்க. அப்படியே கட்டிகிட்டு இருக்கப்ப மீனாவோட வண்டி அங்கே வருது. வா மீனான்னு ஒரு அக்கா எழுந்திருக்க, இந்தாங்க அக்கா பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மாலை கட்டி வச்சிருங்க, நான் இன்னும் கொஞ்சம் பூ வாங்க வேண்டி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அவங்க வண்டியில இருந்து பேக் கவர்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா, வழக்கத்தை விட இன்னைக்கு பூ அதிகமா வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு இறக்கிக்கிட்டே அந்த லேடி கேட்க, இனிமே இப்படிதான்க்கா, கொஞ்சம் அதிகமா தான் வேலை செஞ்சாகணும்ன்றாங்க மீனா. அப்ப சைட்ல இருக்க இன்னொரு பேக்கையை அவங்க கழட்டிட்டு இருக்க, நீங்க கட்டிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி மீனான்றாங்க அவங்க. பேக்ல இருக்க பெட்டியோட மீனாவோட வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு கடை முன்னாடி வந்து நிக்கிற மீனா, அக்கா அந்த பைய எடுங்கன்னு சொல்ல, என்ன மீனா இவ்வளோ பெரிய பூவு பெரிய பையே எடுத்துட்டு போயிருவியான்னு கேட்க, அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன்க்கா அப்படின்னு மீனா சொல்ல, நான் வேணும்னா கூட வரட்டுமான்னு அந்த லேடி கேட்குறாங்க. அந்த பெரிய பைய வச்ச உடனே இன்னொரு கவரை வாங்கி அது பக்கத்துல மாட்டிக்கிட்டு, ஐயோ பூ வைக்கிறதுக்கே இடம் இல்லைக்கா, நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, இன்னொரு பெரிய பையில அரளிப்பூவை எடுத்து கொடுத்துக்கிட்டு, பெரிய வைராகியக்காரி தான் நீ, என்ன நினைக்கிறியோ அதை சாதிச்சிடுவ அப்படின்னு அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்க, மீனாவும் சிரிச்சுட்டு நான் வரேன்கான்ட்டு வண்டி எடுக்கிறாங்க. நமக்கு கூட மீனா இவ்வளோலாம் கஷ்டப்படுறத பார்க்க பாவமாக தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 தடவை காட்டுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃப்ரூட் பொக்கே செஞ்ச பையன் 2ஓ 3ஓ தான் செஞ்சாங்க. அதனால ஐயோ பாவம் இந்த பிள்ளை இவ்வளோ லோட வச்சு வண்டி ஓட்டுதேன்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மீனா வண்டி ரோட்ல போயிட்டு இருக்க, முத்துவோட வண்டி வேறொரு ரோட்ல போயிட்டு இருக்கு. முத்து உதட்ட இறுகமா கடிச்சுக்கிட்டு கியர் மாத்துறாரா இல்ல கியர் ராட புடுங்க ட்ரை பண்றாரான்னு சந்தேகத்தையே கொண்டு வர்றாரு. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக அவர் எடுத்து அட்டன் பண்ணி, ஆமாங்க சார் ஒரு சிக்னல் இருக்கு ரைட்டா, ஓகேங்க சார் ஓகேங்க சார், ஓகே சார் ஓகே சார் வந்துடுறேங்க சார், 40 செகண்ட் காட்டுதுங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு வண்டியை ஓட்டுறாரு. கழுத்தெல்லாம் ரொம்ப வலி போல இருக்கு. கையை வச்சு கழுத்தை அழுத்திக்கிட்டு இப்படின்னு அசைச்சு பாக்குறாரு. அவர் அப்படியே கழுத்தையும் தோள்பட்டையும் தடவிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க கொஞ்ச தூரத்துல ஒரு பிஸ்தா கிரீன் ஷர்ட் போட்டவரு கையை நீட்டுறாரு. முத்துவும் ஓரமா வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்த, சார் நான் தாங்க சார், உள்ளர ஏறுங்க சார்னு சொல்ற. அவங்களும் அவங்க கூட ஒரு லேடியும் ஏறுறாங்க. மறுபடியும் முத்துவோட கார் கிளம்புது. இப்படிதான் தீயா வேலை செய்யணும் குமாருங்கிறத தாண்டி வேகமா வண்டி ஓட்டணுங்க முத்து அப்படின்னு முத்து போய்கிட்டு இருக்காரு. உள்ளர ஏறின அந்த ஜென்ஸும் லேடியும் ஆளுக்கு ஒரு பக்கமா முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இத்தனை ரணகலத்திலயும் ஒரு குதூகலங்கிற மாதிரி முத்து அதை பார்த்துட்டு இருக்காரு. சார் திண்டிவனத்துல இருந்து எப்போ ரிட்டர்ன் சார் அப்படின்னு முத்து கேட்க, 2 ஹவர்ஸ்லப்பா அப்படின்னு அவர் சொல்ல, சார் அப்போ நானே உங்களை வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டுமாங்க சார் அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைப்பா நீ எதுக்குப்பா வெயிட் பண்ணுற அப்படிங்கிறாரு அவரு. இல்லைங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நீங்கள் ஒன்றும் சார்ஜ் எல்லாம் தர வேணாங்க சார் வெயிட்டிங்க்கு, நான் அப்படியே இருந்து கூட்டிட்டு வந்துடுறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அந்த லேடி அவரை பார்க்க அவர் அந்த லேடி கிட்ட ஓகேவான்னு கேட்க அவங்களும் ஓகேன்னு தலையாட்டுறாங்க. சரி ஓகே பண்றாரு அவரு. சரிங்க சார்
அப்படின்னு முத்து காரை ஓட்டுறதுல கவனத்தை வைக்கிறாரு. சைட்ல டிவைடர்ல இருக்க கோடுங்கள்லாம் சர சர சரன்னு பின்னாடி போகுது. முத்து எங்கேயும் நிறுத்தாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சர்ரு சரன்னு ஓட்டிட்டு இருக்காரு. என்னடா ரொம்ப நேரமாவே முத்துவைய காட்டிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா இப்ப மீனாவை காட்டுறாங்க. மீனா வண்டியை கொண்டு வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வர, அக்கா பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன், நீங்க கேட்ட பூவும் வாங்கி வச்சுட்டேன்றாங்க. ஒரு 5-6 பையை இறக்கி கீழே வச்சிருக்காங்க. அட பரவாயில்லையே மீனா, இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட்ட, இந்தா அப்படின்னு பணத்தை கொடுக்குறாங்க அவங்க. மீனா அதை வாங்கி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அந்த பேக் எல்லாம் பார்த்துட்டு, என்ன மீனா பூ நிறைய இருக்கு, ஆர்டர் அதிகமா இருக்கா என்னன்னு கேக்குறாங்க. ஆமாங்கா, அதிகமா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட யாராவது பூ வேணும்னு சொன்னாலும் எனக்கு சொல்லுங்க, எவ்வளவு மாலைன்னாலும் நான் கட்டி கொடுக்குறேங்கிறாங்க மீனா. சரி மீனா, என்ன மீனா எதுக்கு இவ்வளவு ஆர்டரை எடுத்து தலையில போட்டுக்கிறேன்னு கேக்குறாங்க இந்த லேடி. இப்ப அதுக்கான தேவை வந்துருச்சுக்கா, ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம உழைச்சாதான் எங்களுக்கு தேவையான காசை நாங்க சேர்க்க முடியும். சரிக்கா, அபார்ட்மெண்ட்ல இருக்க பூக்கடைக்கு போகணும், நான் வரேன்னு சொல்றாங்க மீனா. சரி மீனா அப்படின்னு அந்த லேடி சொல்ல நடந்துட்டு இருக்க மீனாவை மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாவை திரும்பி பார்க்க, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி, சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு போறியான்னு கேக்குறாங்க அந்த லேடி. இல்லக்கா டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்றாங்க மீனா. சரி கிளம்பு அப்படின்னு அந்த லேடி பூ பேக் எல்லாம் உள்ளர எடுத்துட்டு போறாங்க. பாவம் முத்துவாவது தண்ணி குடிச்சாரு. மீனா தண்ணி கூட குடிக்காம வேலை பாக்குறாங்க. பின்னாடி இருக்க பாக்ஸ்குள்ள இருந்து பர்ஸ் எடுத்து அதுக்குள்ள பணத்தை வைக்கிறாங்க மீனா. அப்படியே கையோட உள்ள இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியும் குடிக்கிறாங்க. அப்பாடா, பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வேலை பாக்குறாங்களேன்ற கவலை நமக்கு தீர்ந்துருச்சு. அடுத்து மீனாவோட வண்டி இன்னொரு பூக்கடையில நிக்குது. இப்ப யாருமே பூ மார்க்கெட் போக தேவையில்லை போல இருக்கு. எல்லாருக்குமே மீனா டாப் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. பூ கவரை எடுத்து அவங்க கிட்ட நீட்ட, கொண்டா மீனான்னு அந்த அக்கா வாங்கிக்கிறாங்க. அவங்க அதுக்கான பணத்தை கொடுக்க மீனா அதை வாங்கிக்கிட்டு வரேன்கான்றாங்க. சரி மீனான்றாங்க அவங்க. அவங்க பூவை கட்டிக்கிட்டே மீனாவை பார்த்துட்டு இருக்க, மீனா அந்த பணத்தை பர்ஸ்ல வச்சுட்டு வண்டியில உட்காந்துட்டு அவங்கள திரும்பி பார்த்து போயிட்டு வரேன்கான்னு சொல்ல, போயிட்டு வா மீனான்றாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தா முத்துதான் காரை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஓரங்கட்டி நிறுத்துறாரு. முத்து முதுக பிடிச்சிக்கிட்டே இறங்கி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து எவ்வளோங்க ஆச்சுன்னு கேக்குறாரு. 600 ரூபாய் ஆச்சுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அவரு பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த கப்பல் சவாரி இல்ல போல இருக்கு, இது வேறவங்க. அவரு பணத்தை நீட்டி இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, முத்துவும் தேங்க்ஸ்ன்னு வாங்கிக்கிறாரு. ஷப்பா அப்படின்னு கழுத்தையும் முதுகையும் லைட்டா நிமித்தி முத்து நிமிந்து பார்க்க, பக்கத்துல கடையில வடை போட்டு அது எண்ணெய் வடியறதுக்காக எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. மசால் வடை வாசம் தூக்குதே அப்படின்னு அவரு நின்று யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு ஈடை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. முத்து அப்படியே ஏக்கத்தோட வடையை பாக்குறாரு. அது அப்படியே பிரவுனும் ரெட்டும் கலந்த காம்பினேஷன்ல மின்னிக்கிட்டு இருக்கு. பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து பாக்குறாரு. 100 500ன்னு முழுசா இருக்கே. இப்ப போய் டீ வடைன்னு சாப்பிட்டா அதுல போய் 30 40ன்னு போயிடும் அப்படின்னு யோசனையும் ஏக்கமமா வடையவே பார்த்துட்டு இருக்காரு. வேணாம், முழுசா இருக்க நோட்டை மாத்த வேண்டாம் அப்படின்னு பணத்தை திரும்ப பாக்கெட்ல வச்சுக்கிற முத்து அங்க இருக்க ஜக்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அவர் 2 முறை குடிச்சிட்டு இருக்கலையே மொபைல் ரிங் ஆகுது. உடனே தண்ணியை வச்சுட்டு வேகமா மொபைல் எடுக்கிறாரு. சார் ஓகேங்க சார், பக்கத்துல தாங்க சார் இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேங்க சார், நீங்க எனக்கு லொகேஷன் டீடைல்ஸ் மட்டும் அனுப்பி வச்சிருங்க சார். சரிங்க சார் அப்படின்னு முத்து கடையில இருந்து வேகமா ஓடி வந்து வண்டி எடுக்கிறாரு. அடுத்ததான் மீனா அவங்க சங்க ஆபீஸ்ல சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு 9 லேடிஸ் வந்து இருக்காங்க. மீனாவும் லெஜர்ல ஏதோ எழுதிட்டு இருக்கவங்க நிமிந்து பார்த்துட்டு, வாங்க வாங்கக்கா, என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, அதுவும் வியாபாரம் பாக்குற நேரத்துல அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. மீனா, ஓ அளவுக்கு எங்களால ஓட முடியாதுமா, இந்த வெயில்ல கொஞ்ச நேரம் பூவித்தாலே டயர்ட் ஆயிடுறோம் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, அக்கா தேவன்னு வந்துட்டா உடம்பு தானா உழைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க மீனா. இன்னொரு லேடி சிரிச்சுட்டு, பரவாயில்லையே தலைவியானவன மீனாவுக்கு பொன்மொழி எல்லாம் வருது அப்படின்னு சொல்ல அங்க ஒரு பெரிய சிரிப்பலை பரவுது. அக்கா இது பொன்மொழி எல்லாம் ஒன்றும் இல்ல, அனுபவத்துல தோன்றத சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, நல்லா பேசுற மீனா, கிமு கிபின்னு சொல்ற மாதிரி உன் வாழ்க்கையில மூமு மூப்பின்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, மீனா குழப்பத்தோட பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னக்கா சொல்றீங்கன்றாங்க. முத்துவுக்கு முன் முத்துவுக்கு பின் அப்படின்னு அந்த லேடி சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. மீனாவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நீ தலைவியா வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்ட மீனா, நல்லா பேசுற, நிறையவே வேலை செய்யற, அதுக்காக தான் நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை தலைவி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. அமுதா அக்காவும் இன்னொரு அக்காவும் வர்றாங்க.
வர்றவங்க சிரிச்சுக்கிட்டே, மீனா ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குன்றாங்க. என்னக்கான்னு கேட்க அவங்க ஒரு கவரை நீட்டுறாங்க. மீனா அதை பிரிச்சுக்கிட்டு இருக்க, அரசாங்கம் நடத்த போற மாநில மலர் கண்காட்சிக்கும் நடக்க போற அரசு விழாவுக்கும் முழுசா பூ அலங்கார பொறுப்பை நம்ம சங்கத்துக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு அமுதாக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அட ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல, எல்லாம் மீனா வந்த நேரம் அப்படின்னு அவங்கவுங்க கசமுசான்னு பேசிட்டு இருக்காங்க. மீனாவும் அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு சந்தோஷ சிரிப்போட அவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க அமுதா கூட வந்த இன்னொரு அக்கா, மீனா நீ அதுக்கு அப்ளை பண்ண சொன்னல, அதுக்கு உன் தம்பி கிட்ட தான் ஃபார்ம் கொடுத்து எழுதி அனுப்பணும். இப்ப நமக்கே ஆர்டர் ஓகே பண்ணிட்டாங்கன்றாங்க அந்த அக்கா. சூப்பர்க்கா, இது எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா? பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா மீனா, நீ தலைவியா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஆர்டரை நம்ம சங்கத்துக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மீனா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த ஆர்டரை நாம ரொம்ப நேர்மையா நல்ல முறையில செஞ்சு கொடுக்கணும், எந்த தப்புமே இல்லாம பண்ணணும்னு மீனா சொல்ல, பண்ணுவோம் மீனா பண்ணுவோம் அப்படின்னு ஆளாளுக்கு சொல்றாங்க. ஆமா மீனா, இந்த மாதிரி ஆர்டர்ல நிறைய ஆளுங்க பாதிக்கு பாதி லாபம் பார்த்து பணத்தை அடிச்சிருவாங்க அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, அதெல்லாம் அந்த சிந்தாமணியோட முடிஞ்சது, நாம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம உழைப்புக்கு என்ன பங்கு வரணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம கரெக்டா பண்ணி கொடுத்துடணும்ன்றாங்க மீனா. அப்படின்னு கொஞ்சம் பேர் தலையாட்ட, இந்த நல்ல எண்ணத்துக்கு தான் மீனா இந்த ஆர்டர் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. மீனா சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க, மீனா நீயும் முத்து அண்ணனும் உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆர்டர்ல வர்ற லாபத்தை நீ அப்படியே எடுத்துக்கொன்றாங்க அமுதாக்கா. ஆஹா, அதெல்லாம் ரொம்ப தப்புக்கா, இந்த ஆர்டரே நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது, லாபத்துல எல்லாருக்குமே சரி சமமான பங்கு இருக்கு, அதுதான் சரியும் கூடன்னு மீனா சொல்ல, எல்லாரும் சந்தோஷ சிரிப்போட அப்படியே பாத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர். அக்கா, இது சாதாரண ஆர்டர் இல்ல, அடுத்த 1 வாரத்துக்கு நாம தூக்கத்தை மறந்து உழைக்கணும் சரியா? பூக்கடையில டெய்லி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து இத கரெக்டா பண்ணி 1 வாரத்துக்கு வேற எந்த வேலையும் பார்க்காம இதுக்கு மட்டுமே உழைச்சோம்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும், ஒரு பூ கூட வீணாகாம இந்த அலங்காரத்தை நாம பண்ணி முடிக்கணும், அப்படி நல்லா பண்ணி அவங்க பாராட்டையும் நாம வாங்கணும்ன்றாங்க மீனா. அப்போ மீனாவுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்க 2 லேடிஸ், அதெல்லாம் விடு மீனா, நாங்க பாத்துக்கிறோன்றாங்க, ஆனா இதுல வர்ற பணத்தை நீ மட்டும் எடுத்துக்கொன்றாங்க அவங்க. அதெல்லாம் வேண்டாம்க்கா, நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே வேலை பார்க்குறோம், அதுக்கான லாபமும் நம்ம எல்லாருக்கும் தான்றாங்க மீனா. உடனே அந்த லேடி பக்கத்து லேடி கிட்ட, பாத்தியா, இதுவே சிந்தாமணிக்கு கிடைச்சிருந்ததுன்னு வையே, பூ கட்டுறதுக்கு கூலியை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டு லாபத்தை அவளே எடுத்துட்டு இருப்பா, மீனாவோட நல்ல எண்ணத்துக்கு தான் அவ தலைவியும் ஆகியிருக்கா, இந்த ஆர்டரும் நமக்கு கிடைச்சிருக்குன்றாங்க ஒரு லேடி. அக்கா, இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, இதுதானே நியாயம், தலைவினா நான் எல்லாரை விட மேலன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாரையும் விட பொறுப்பு அதிகமா எடுத்துக்கணும், அவ்வளவுதான், மத்தபடி நாம எல்லாரும் ஒண்ணுதான்னு தத்துவமா பொழியிறாங்க மீனா. நாம சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலான்னு மீனா சொல்ல, ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் கோரஸா பாடிட்டு இருக்காங்க. மீனா மறுபடியும் ரொம்ப சந்தோஷ சிரிப்போட அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்க. அப்பா சாமி, ஒரு வழியா முத்து மீனா புராணம் முடிஞ்சு விஜயா வீட்டை காட்டுறாங்க. விஜயா ஹால்ல ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, மனோஜ் கையில ஒரு கவரோட வர்றாரு. புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தையும் அடிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொன்ன கதையா, இப்போ வந்த புது பிரச்சனையால மனோஜோட பழைய 30 லட்ச ரூபாய் கடனும் இப்ப முத்துமீனா தலைக்கு மாறிடுச்சு. அவரு ரொம்பவே நிம்மதியும் சந்தோஷமா இருக்காரு. விஜயா கிட்ட வர்றவரு, என்னம்மா சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவங்க ரொம்பவே நொந்து போன குரல்ல, உட்கார வச்சுட்டியேடான்றாங்க. என்ன பண்ண சொல்றேன்னு கேட்க, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, வாங்க 2 பேரும் போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா மனோஜை திரும்பி பாக்குறாங்க. அதுக்குள்ள மனோஜ் கவரோட டைனிங் டேபிளுக்கு போறாரு. அவரு கொண்டு வந்த பார்சலை டேபிள் மேல வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வெளியே வைக்கிறாரு. அடுத்து ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துகிட்டு, அம்மா வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவர்ல இருந்து பிரியாணி பாக்ஸஸ் வெளியே எடுக்கிறாரு. விஜயாவும் எழுந்து வந்துட்டு இருக்காங்க. அடடா, நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பாக்ஸை மூக்கு கிட்ட கொண்டு வந்து ஸ்மெல் பண்ணிட்டு, அம்மா பிரியாணி வாசம் சூப்பரா இருக்குமா அப்படின்னு அம்மா கிட்ட நீட்ட, விஜயா உடனே
படார் படார் படார்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்ஸை வச்சுட்டு படக்குன்னு எழுந்து நிக்கிற மனோஜ், அம்மா அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்கம்மா, ஏம்மா அடிக்கிற அப்படின்னு கேட்க, ஏண்டா வீடு நம்ம கையை விட்டு போயிருமோன்னு நான் பயத்துல இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாம பிரியாணி சாப்பிடணுங்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடா அப்படின்னு விஜயா கத்த மனோஜ் அப்படி அப்பாவியா பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் ஃபைனான்சியர் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. கையில் ஒரு பேக்கோடு வர்றாங்க, சின்ன பேகு. ஃபைனான்சியரும் அவரோட பிஏவும் அங்கே இருக்காங்க. என்ன விஷயம்ன்றாரு அவரு. முத்து அந்த பேக்ல இருந்து பணத்தை எடுத்து டேபிள் மேல வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ மீனா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம், 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஃபைனான்சியர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் அங்கிருந்து போனதும் சிந்தாமணி வர்றாங்க. கடனை கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டில் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சாங்களா? அதுக்கு நான் ஒரு நாள் விட மாட்டேன். முத்துவும் மீனாவும் தெருவில் வந்து நிக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, முத்துவும் மீனாவும் சந்தோஷமா அடுத்து பார்க்க வேண்டிய வேலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.